வருஷத்துலேங்க உங்களுக்கு 6 to 7 மாதம் அமராவதி பாசனம் பாயக்கூடிய ஏரியா இல்லைங்க. ஒரு 4 ஏக்கரா 20 சென்ட் உள்ள இளங்கன்று தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இதை தடங்க மெட்டல் ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பூமிக்கு வந்து வடவரமாக வந்தோடனே பூமிக்கு வந்துருக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு காடு வயல் நடை வந்து அதிகமாக போட்டிருக்கிறாங்க. சுற்றியும் வந்து கரும்பு தான் அதிகமாக விளையுதுங்க. வருஷத்தில் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து 6-7 மாதம் வந்து வாக்கிய தண்ணி வந்துருங்க இந்த ஏரியாக்குங்க. தென்னங்கனுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயசு ஆச்சுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. காடு முழுசுமே வந்து சொட்டு நீர் போட்டிருக்கிறாங்க. நல்ல மங்கட மலை செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க. எல்லாமே நாட்டு மரங்க. காடு வந்து தென்மடல் நீலியாக அமைச்சிருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுங்க. உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து உடுமலைப்பேட்டை டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டரே வந்து பூமிக்கு வந்துடலாம். நீங்கள் மெட்டல் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 அடி தூரத்துக்கு வந்து கொஞ்சம் வடவரமாக வந்தீங்கன்னா அப்படியே காடு ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த 4 ஏக்கரா 20 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூட்டு கிணறுங்க. 6 நாளில் வந்து 2 நாள் நம்மளுக்கு கூட்டுங்க. இந்த தண்ணியே வந்து இந்த தோப்புக்கு வந்து போதுமானதுங்க. போர்வெல் கிடையாதுங்க, கிணறு மட்டும் தான் இருக்குது. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. காடு வந்து தென்மடல் நீலியாக அமைச்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்லேயும், உடுமலைப்பேட்டையிலேருந்து 27 கிலோமீட்டர்லேயும், திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா 66 கிலோமீட்டர்லேயும், சூடூர்லேருந்து வந்தீங்கன்னா 75 கிலோமீட்டர்லேயும், குடிமங்கலம் நாளோட்லேருந்து வந்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்லேயும் வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. உடுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 மரம் பக்கம், ஒரு 10 மரம் பக்கம் இருக்குது. காப்பில் இருக்குதுங்க வளர்த்தி மரங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்று மரங்க. கன்று மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே ஆச்சுங்க. ஊருக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ரோடுங்க. தடத்தோட அகலம் வந்து 30 அடி பக்கம் வருங்க. காடு கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடாரமாக வந்து 20 அடி அகலம் வந்து தடம் பிரியுதுங்க. அது சும்மா 100 அடி வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆடு ஸ்டார்ட் ஆயிருங்க. நம்ம பூமிக்கு மேவரா வடவர ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புங்க, கரும்பு காடு, நெல் விளையிற ஏரியாங்க ஃபுல்லாகவேங்க. இந்த மாதிரி தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவில் வந்து தென்னந்தோப்பு வாங்கிட்டால் உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு விளையிற ஏரியாங்க ஃபுல்லாகவேங்க. கரும்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்து வெள்ளாமைங்க. 6 மாதம் வந்து உங்களுக்கு வாக்கிய தண்ணியே வந்துடுங்க. கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க. நம்ம தனியாக வேணால் பண்ணிக்கலாங்க. ஆனால் 2 தண்ணியை வந்து இந்த காட்டுக்கு மிச்சமானதுங்க. கிணறு தண்ணி எப்போவுமே வந்து மேலாலேயே இருக்குங்க. உங்களுக்கு பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 6 to 6.5 கிலோமீட்டர் வந்து பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. இதான் ஒரு தனி கிணறுங்க. தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்குது. எந்த காலத்துக்கு வந்து இப்படியே தண்ணி மேலாலேயே இருக்குங்க. சர்வீஸ் வந்து 5 HP பெரிய சர்வீஸுங்க. விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் 45 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க. கரெக்டாக தாராவத்துலேருந்து வந்தீங்கன்னா 18 கிலோமீட்டரில் வந்து பூமிக்கு வந்துடலாம். நீங்கள் 6 நாள் 2 நாள் நம்மளுக்கு கூட்டுங்க. திருப்பூர்லேருந்து கரெக்டாக 66 கிலோமீட்டருங்க. சூலூர்லேருந்து 75 கிலோமீட்டருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏக்கர் 20 சென்ட்டுங்க.